சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நம்ம யூஎன்ல செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்கிறாரு, சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி சண்டை நிற்கணும், சமாதானமாகணும், மக்களை கொண்டாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எந்த மக்களை? யூத மக்களையா அல்லது ஈரான் மக்களையா? இது வரைக்கும் வந்து லட்சக்கணக்கானவரை கொண்டாங்கல்ல, அப்போ எங்கே போனீங்க? அமெரிக்கா நினைச்சா நிறுத்த முடியுமா? இல்லை இப்போ ரெண்டு பேர் நினைக்கணும், ரெண்டு பேர். அமெரிக்கா வந்து ஓகே சமாதானம் அப்படின்னு லேசாக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வெப்பன் தான் டெப்ளீட் ஆகிடுச்சு. என்ன இருந்தாலும் ஒரு மாதம் இருந்தாலும் பெரிய பெரிய வெப்பன் வச்சுருக்காங்கல்ல. இந்த சண்டையை வந்து யார் உருவாக்கி கொண்டு வந்தது? அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தது. ஸோ இவங்க கொண்டு வந்து அடிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நான் இவங்க ஈரானில் கேட்கக்கூடிய கேள்வி, 47 வருஷமாச்சு இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து. 47 வருஷத்தில் ஒரு முறையாவது ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்கா? இதில் ஒரு கூட்டம் பார்த்தா இது கேவலம், இப்படி பண்ணலாமா? நம்ம நாடு ரஷ்யாவில் வாங்குறதுக்கு அமெரிக்கா ஏன் பெர்மிஷன் கொடுக்கணும்? அமெரிக்கா வந்து என்னோட நாட்டில் நீ எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னா அது பரவாயில்ல. கொடுக்க போகிறது ரஷ்யா, வாங்க போகிறது இந்தியா, உனக்கு இது சம்மந்தமே இல்லை. என்னென்ன மாதிரியான டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க? இல்லை எப்படி வந்து அவங்களுடைய தளங்களை தற்காத்துக்கிறதோ இல்லை எதிரி தளத்தை அடிக்கிறது? ஒரே ஒரு ரொம்ப சிம்பிள், ஒரே லாஜிக் தான். இது பற்ற வச்சா இது நேராக போய் அங்கே அடிக்க போகும். அடிக்க போகும்போது இது போகிற பாதையை வந்து இந்த ரேடார் வந்து பார்க்கும். இது 50 கிலோமீட்டர்லையா, 100 கிலோமீட்டரா, 500, 3000 கிலோமீட்டரா, ட்ரெஜெக்டரி தெரியும், அதுக்கு அது தெரியும். அந்த புள்ளியாக எங்கே போதோ அந்த ஸ்பீடை பொறுத்து இது வந்து மாக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்குங்கிறது வந்து நம்ம ஒளி சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டோட ஸ்பீடு 1135 km/h. 5 வரைக்கும், அதாவது 6000 km/h வரைக்கும் இது வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கு மேலே ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. இந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அது கண்டுபிடிச்ச கூட அது வந்து இப்போ கண்டுபிடிச்சி இது மூவ்மெண்ட்டே வந்து அதை கரெக்டாக பண்ண முடியாதுங்கிறது தான். மாக் 5 வரைக்கும் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சி இங்கே சிக்னல் கொடுக்கும். இவன் இங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு கொடுக்கும். அப்போ இதை நோக்கி இது கிளம்பும். இது கிளம்பும்போது இது வந்து ஜிபிஎஸ் சொல்லி அதில் சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். சேட்டலைட்டு இங்கே இருக்கிற இந்த சிஸ்டம், ரேடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி போகிற இந்த ராக்கெட்டு அல்லது மிசைல் ஏவுகணை, இந்த ஏவுகணை இது 3 கனெக்டில் இருக்கும். அப்போ வந்து இவன் சொல்லுவான் இந்த ட்ராஜெக்டில் போயிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அதை நோக்கி போவான். இப்போ நைட் நேரத்தில் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா அந்த படம் வரைஞ்ச மாதிரி வளைஞ்சு தெரியுமா? இல்லைன்னா இது போகிறது நேரம் மேலே போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து இல்லை கீழே போய்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அப்படியே கீழே இறங்கும். இப்படி அந்த மாதிரி மாறி அப்படியே போகும். இதில் ஒன்று என்னென்னா, இவன் வந்து இங்கே ஆரம்பித்து விட்டு ஒரே மாதிரி நேராக போயிட்டு இருந்தான்னா இவன் நேராக போய் அடிக்க போவான். இது மூமெண்ட் இல்லையா, அதனால் சில பல அடிகள் தள்ளி போயிட்டான்னா அடுத்த ஏவுகணை போய் அடிக்கும். அப்போது ஒரு இது அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 ஏவுகணை இங்கே தேவைப்படுது. 1க்கு 4. இதே இப்படி வச்சு பாருங்கள். இது வந்து மெனுவர்னு சொல்லி இது பேர், மெனுவரபிள். அப்போது இதோட கனெக்ஷன் உள்ளது. இப்போ இந்த போகிற ஏவுகணை இருக்குல்ல, அதுவும் மெனுவரபிள் இருந்துச்சுன்னா இப்போது இது வருதுன்னு இதை காமிச்ச உடனே நேராக போய்ட்டு திடீர்னு அது இப்போ திசை மாறுது. எது திசை மாறினா இப்போ இது புதுசாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் வேணும். இது இன்னொன்று திசை மாறுது, இன்னொரு 3 நாள் வேணும். அப்போது ஒரு ராக்கெட்டை அல்லது ஒரு ராக்கெட்டில் ஒரு ஏவுகணையை அடிக்கிறதுக்கு ஒரு 10-15 ஏவுகணை தேவைப்படுது. அப்போ கையிருப்பு வேணுமே. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இதுதான் மொத்த மெத்தடுமே அவ்வளோதான். இதில் என்னென்னா நமக்கு வந்து என்ன ஒரு இதில் சொல்லியிருக்கேன், எப்படின்னா பெரிய 2-3 நாய்கள் வந்து குலைச்சிட்டு வந்து நிற்கும்போது இந்த நாயை எப்படா பண்ண பெரிய கட்டையை வச்சு இதை வச்சு அடிக்கிறதுக்கு அப்படியே பார்க்குறாங்க. குட்டி நாயை கீழே கால் கடியில் வந்து புறக்கம் கடிச்சு போடுது. அந்த குட்டி நாய் தான் வந்து ட்ரோனு. பெரிய செஜில், குரம்ஷாகர், ஃபத்தா அப்படின்னு இது மாதிரி ஒரு 10-12 சீரீஸ் வச்சு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது எப்படா அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து சின்னதாக வந்து விருன்னு வந்து போட்டு டம்னு குண்டை போடுது. 40 கிலோ 50 கிலோ வெடிபொருள் இருக்குது அதில், நைட்ரஜன் வெடிபொருள். அப்போது குட்டி நாய் வந்து இவர் தெரியாமல் கடிச்சு போடுற மாதிரி இது வந்து போய் அடிக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கான அளவு என்ன தெரியுமில்ல, இது 30 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு ட்ரோன். அதை தடுக்கிறதுக்கு 30 கோடி ரூபா பெருமானம் உள்ள ராக்கெட் தேவைப்படுது. அப்போ எத்தனை மடங்கு? அப்போ இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எக்கச்சக்கமாக சொல்ல கணக்குப்படி பார்த்தா ஒரு 20,000லேருந்து
80,000 வரைக்கும் செஞ்சு வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போவே 2000 தாண்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி செஞ்சதை பூரா ஷாஹிதில் 129, 136, 149 இந்த கணக்கெலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ வருதுன்னு வச்சுக்கங்களேன். எத்தனை தான் நீ தடுப்பீங்க? தடுக்கிறதுக்கு அங்கே ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட தீர்ந்து போச்சு. அமெரிக்காவில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து இங்கே கொடுக்கா கூட நாளைக்கு அமெரிக்கா அடிக்க வந்து அவன்கிட்ட ஸ்டாக் இல்லை. தப்பித்தவரி ஏதாவது ஒரு இது போதுன்னு வச்சு அங்கே திருப்பி அடிக்கணும்ல, அவனுக்கு அந்த சிஸ்டம் வேணும்ல. அங்கே ஸ்டாக் இல்லை. அங்கே ஸ்டாக்ல தெரிஞ்சிருச்சுனாலே இவன் வடகொரியாலாம் வந்து ரெடியாக உட்காந்துருக்கான். வடகொரியாவும் இதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எப்படா வருவீங்கன்ற மாதிரி ரெடியாக இருக்க மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போடுறாங்க. அது வரும், பட் அப்படிலாம் படான்னு வர முடியாது. வடகொரியா அப்படிலாம் வந்தால் சும்மா வெளியில் அடிக்கிற வரைக்கும் தான் வந்து படம் காமிச்சிட்டு இருக்கலாம். உண்மையிலே வச்சுருக்காங்களா சார்? இருக்கு வடகொரியாவில் இருக்குது. ஆனால் வடகொரியா சின்ன நாடு. நீங்கள் என்னதான் நடந்தாலும் அமெரிக்காவை வந்து இன்னும் குறைச்சி எடை போட முடியாது. அமெரிக்கா கையில் இன்னும் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் இதை தடுக்கக்கூடிய ஆயுதம் இருக்குல்ல, அது தீர்ந்துருக்கு. பட் சார் சில சொல்லும்போது வடகொரியாவில் வந்து மசாலா பொருட்கள் கிடையாது, அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே வச்சுருக்காங்களா இல்லையா மசாலா? இருக்கு. அதில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதெல்லாம் இருக்குது. அப்படி பார்த்தா ஈரான் வந்து டெஸ்ட் பண்ணதா அன்அஃபிஷியலாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இதில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன எதிர்ப்பு வந்துச்சுன்னா, இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் இடத்த பூரா அடித்து குமிச்சிட்டாங்க. குமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபெயிலியராக இல்லையா? சரி, இதை அடிச்சிங்க, நீங்கள் தலையரெல்லாம் போய் அடிச்சிங்கல்ல, 160 பேர் குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகள், அவங்கள ஏன் அடிச்சிங்க? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அதை வந்து இந்த கேள்வி கேட்டு இதுக்கு முழுக்க அமெரிக்கா தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னது ஒரு ரஷ்யாவோ ஒரு சைனாவோ அல்லது ஈரானோ அல்லது வேறு எந்த நாடும் இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேவல் சீஃபு, நம்ம தான் பேசணும். இது நேவல் சீஃப் இல்லை, அது இப்போ வந்தது, இன்னைக்கு வந்தது. ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்மி சீஃப் ஒருத்தர் அவர் சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போறாங்க. ஓகே, அது வேற. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரா மிலிட்ரி சீஃப் ஒருத்தர் இருக்கிறாரு, அது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு ஒருத்தர், அப்புறம் டேனியல் கேன் ஒருத்தர், டேன் கேன், அவர் வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வேற ஒருத்தர் பேசினாரு. அப்புறம் மூணாவது ஒருத்தரை பிடிச்சி இழுத்து போனாங்க, கையெல்லாம் வந்து ஒரு கதவுக்குள்ளே விட்டு பயங்கர பிரச்சனையாச்சு. என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. ஒன்றொன்னா எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. தெருவில் பார்த்தா பயங்கர போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து மக்களை கொல்லாத அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ வந்து நம்ம யூஎன்ல செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்கிறாரு, சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி சண்டை நிற்கணும், சமாதானமாகணும், மக்களை கொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எந்த மக்களை? யூத மக்களையா அல்லது ஈரான் மக்களையா? இது வரைக்கும் வந்து லட்சக்கணக்கானவரை கொண்டாங்கல்ல, அப்போ எங்கே போனீங்க? திருப்பி அடிக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இப்போ திருப்பி அடித்தா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருமா அப்படிங்கிற ஒரு பக்கம். ட்ரம்ப் வந்து இறங்க முகத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவங்க கையில் இன்னும் எக்கச்சக்கமான பெரிய ஆயுதங்கள் இருக்குது. இதை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள் குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்சதுங்கிற விஷயத்தை வந்து காதுங்காதும் வச்ச மாதிரி பேசிட்டு இருந்த விஷயத்தை ஜெலன்ஸ்கி வந்து முந்தானத்து பேசணும், ஓப்பன் பண்ணி விட்டார். எங்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் வந்து சார் தர்றேன்னு சொல்லியிருக்கோம். அதுபோக வேறு சவுத் கொரியாவில் அங்கே இங்கே ஜப்பானில் நினைக்கிறேன் சில நாடுகளில் நாங்கள் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுதுன்னு அமெரிக்கா கேட்டாங்களாம். அவன்கிட்ட பொருள் இல்லை கேட்குறான்ல அப்படின்ட்டார் அவர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்குறோன்றாங்க. கொடுத்தா கூட இவங்க அதெல்லாம் தாண்டி இப்போ நேற்று முந்தா நாள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய இந்த ஆர்மியில் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட வந்து 4 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சுருக்கோம், டோன்ட் வரி அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வேற ஒருத்தர், ஒரு மீடியாக்காரா அல்லது சம்திங் இது இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் என்ன சொல்கிறார் வந்து, அமெரிக்காவில் 4 வாரத்துக்கு தாக்கு பிடிக்க மெட்டீரியல் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவங்ககிட்ட 4 மாதத்துக்கு வச்சுருக்காங்க. சார், இப்போ இந்த சண்டையை வந்து யார் நினச்சா நிறுத்த முடியும் சார்? யார், அதாவது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த டவுட் இருக்குது, அமெரிக்கா நினச்சா நிறுத்த முடியுமா இல்லை இப்போ ரெண்டு பேர் அமெரிக்கா வந்து ஓகே சமாதானம் அப்படின்னு லேசாக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வெப்பன் தான் டெப்ளீட் ஆகிடுச்சு. என்ன இருந்தாலும் ஒரு மாதம் இருந்தாலும் பெரிய வெப்பன் வர வச்சுருக்காங்கல்ல, அதாவது சின்ன தடுக்கிற வெப்பன் தான் இல்லை, மசாலா இருக்கு, இன்னும் அனுபவிச்சிருக்காங்கல்ல. ஆமாம், அந்த வார்த்தையை சொல்லலாம். அது இப்போ எல்லாரும் சொல்லத்தான் செய்யறாங்க, அது பிரச்சனை இல்லை, அது ப்ராப்ளம் ஆயிருது, அதனால தான் மசாலா. சரி, ஓகே, அது மசாலா அந்த இது வச்சுருக்காங்க, பெருசாக வச்சுருக்காங்க, 5200 வச்சுருக்காங்க அவங்க பிரியாணி மசாலா. அது ஆமாம், பெருசாக அது வந்து கொஞ்சம் நஞ்சல். ஏன்னா நம்ம சொல்லும்போது இந்த மக்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகே, அவங்ககிட்ட வந்து 5200 குண்டுகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 3-4 குண்டு போதும் ஈரான் வந்து பசுமாயிரும். ஈரான் மட்டும் இல்லை, மொத்தமாகவே வின்டர் வந்துருமே. ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்க கையில் வேறு பெரிய வெப்பன் இருக்குது. முந்தா நாள் வந்து மினிட்மேன் 3 அதை டெஸ்ட் பண்ணாங்க, 13,000 கிலோமீட்டர் போதை டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ போய் ஏன்டா டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தேவைப்படுதுன்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏதாவது ரொம்ப இதுவே ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கே சார், நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆமாம், யூஸ் பண்ணுவோம். ஆமாம், யூஸ் பண்ணுறது அவங்க எப்படின்னா அப்படித்தான்.
அவங்க வந்து அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு இல்லை, அடிப்பாங்க. வந்து சண்டைக்கு வர மாட்டாங்கப்பா அப்படின்னு நானே வந்து நிறையா பேசியிருக்கேன். அடித்தா இவங்க கையில் எக்கச்சக்கமான வெப்பன் இருக்குது. ஏன்னா நமக்கே இவ்வளோ தெரியுது அப்படின்னா அவங்க உலகப் போருக்கு கண்டிப்பாக தெரியும். அடித்தா திருப்பி இவங்க பதில் அடி பயங்கரமாக இருக்கும். அப்புறம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்துடும் அப்படின்னு பேசியிருக்கோம். அதேமாரி அடித்தாங்கல்ல. அது மாதிரி இதை வந்து நீங்கள் சொல்கிற அந்த மசாலா குண்டு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், போட மாட்டாங்கப்பா. அதை போட்டால் அவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க, பிரச்சனை வந்துடும் அப்படின்னா போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. அது போட்டதுக்கப்புறம் தனிமைப்படுத்தினா என்ன, படுத்தலைன்னா என்ன, அவ்வளோதான். அது அங்கே போட்டாலும் திரும்ப வந்து மாற்றி வேறு இடத்துலையும் போடுவாங்க. எல்லாம் வந்து உலகத்தில் நிறைய இடங்கள் பசுமாயிரும். அது பிரச்சனை வந்துடும். அதனால் இவங்க என்ன நடக்கு இது வந்து இப்போதைக்கு ஓவராலாக சூழல் இப்போ நடந்திருக்கு. எல்லாத்தையும் மீறி இப்போ வந்து இன்னும் ஹர்மோஸ் ஜலசந்தி சைனாவுக்கு ஓப்பனாக இருக்குது, ரஷ்யாவுக்கு ஓப்பனாக இருக்குது. மற்ற எந்த நாட்டுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. எல்லாம் தத்தளிச்சு போய் கிடக்காங்க இப்போ. சார் அது வந்து இங்கே ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நான் நியூஸில் படித்தது என்னென்னா, இங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அனுப்புகிறோம்ல, உதாரணத்துக்கு பாஸ்மதி அரிசி, உலகம் முழுக்க உள்ள அரிசி ஏற்றுமதியாளர்கள் சங்கம்லாம் வந்து அவங்களே கண்ணில் தண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த சுச்சுவேஷன் இப்போயும் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சா சார்? இன்னும் முழுசாக வரலை. ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சா என்ன நடக்கும், 1 மாதம் கழிச்சா என்ன நடக்கும்ன்ற அந்த பீதி இருக்குது. என்னென்னா எப்போவுமே இந்த கண்டினியூஸ் இருக்குல்ல, மூவ்மெண்ட்டு போய்கிட்டே இருக்கணும். இடத்துல ஓட்டத்தில் திடீர்னு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா கண்டினியூட்டி போயிடும். இந்தியாவில் 25 நாளைக்கான ஸ்டாக் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே பேசி முடிச்சு எல்லாம் வாங்கிக்கிறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி விலை உயராது, ஓகே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பியிருக்காங்க. இன்றைக்கி கேஸ் வந்து 60 ரூபா ஏறிடுச்சு. சொல்லி வாய மூடலை. கேஸ் 60 ரூபா இன்றைக்கி ஏறி பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எப்போவுமே பெண்மணிகள் பயன்படுத்துகிற இது இருக்கு இல்லையா, அது அப்படியே தலைகீழ மாறும். நாளைக்கு அதை வந்து இந்த மாதிரி கேஸு சமையல் எரிவாயு உயர்வுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு இங்கே நம்ம ஊரில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஓகே, இல்லை அது நமக்கு அது பிரச்சனை இல்லை. அது திமுக காரணம் இந்த காரணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது உள்ளூர் அரசியல் அது வரத்தான் செய்யும். ஆனால் பண்ணுவாங்க. 60 ரூபாய் இருக்குது. 868 ரூபாயாக இருந்த சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் ஒன்று இப்போ 928 ரூபா. ஓகே, கொண்டு வர்றவங்களுக்கு அந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, வண்டியில் தள்ளி கஷ்டப்பட்டு கொண்டு வரலாம், அவங்க வந்து 40 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஏற்கனவே வாங்குறவங்க அப்போ 900 ரூபா 910 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மொத்தத்துக்கு ரவுண்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வாங்கிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த தோழர்களுக்கு கொடுக்குற பணம் எப்பவுமே பிரச்சனை இல்லை. பாவம் கஷ்டப்பட்டு இல்லை, வெயிலில் கஷ்டப்பட்டு வர்றாங்க. ரோட்ல எல்லாம் கிராஸ் பண்ணும்போது அந்த பாடு வரும். குட்டியான இல்லாமல் கைவண்டியில் எடுத்துகிட்டு கைவண்டி நிறையா வர்றாங்க. ஓகே, அதனால் அந்த தோழர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் தவறில்லை. ஒரு சிலிண்டருக்கு நம்ம என்ன 1.5 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க போகிறோம், அது தவறில்லை. ஆனால் இப்போ திடீர்னு 60 ரூபா ஏற்றுனாங்க இல்லையா. இப்போது லாஜிக் படி பார்த்தோம்னா 63 ரூபா 65 ரூபா $70 இருந்த ஒரு பேரல் வந்து இன்றைக்கி $93 கேள்விப்பட்டேன். அது ஃபேக்ட், இது செக் பண்ணணும் கரெக்டான. $90 தாண்டிச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்போ தாண்டிச்சுன்னா 70ங்கிறது 90 அப்படின்னாச்சா $25 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 12% மேலே எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா விலைவாசி ஏறுறது சகஜம் தானே, லாஜிக் தானே. அது வந்து உண்மையில் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்திய அரசு அதுக்கப்புறம் அந்த 3 இது இருக்கு இல்லையா, ஹெச்பியாக இருக்கட்டும், பிபிஆர் இருக்கட்டும், இதெல்லாம் இது வந்து பாரத் பெட்ரோல் இருக்கட்டும், அப்புறம் வந்து இதாக இருக்கட்டும், நம்ம கையை மீறி செலவு போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ $110 பேரல் இருந்தது, அப்படியே குறைஞ்சி $60 வந்துச்சுல்ல. அப்போ ஏன் விலைவாசி அந்த பெட்ரோல் விலை இந்த விலை கேஸ் விலை இறங்கலை? கேஸ் வந்து 2014 450 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 900 1000 போய் திரும்ப வந்து 968 வந்து நின்றுச்சு. ஓகே, அப்போ இறங்கணும்ல, அது கீழே இறங்க நமக்கு இங்கே இறங்கணும்ல. அப்போது விலைவாசி ஏறுனா உடனே மக்கள் தலையில் சாத்துறீங்க. அங்கே வந்து பேரல் வந்து இது இறங்குச்சு அப்படின்னா அந்த காசெல்லாம் எடுத்து வந்து யாருக்கோ கொடுக்குறீங்க. ஆனால் கேஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குல்ல சார். இறங்குனா குறைக்கவே மாட்டுறாங்க. ஏம்மா குறைக்கணும்ல. அப்புறம் எப்போயாவது ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்தால் கொஞ்சம் குறைப்பாங்க, அது அரசியல். மாதம் தான் எலெக்ஷன் நடத்தினேன் உங்களுக்கு இதுக்கு. ஆமாம், அவ்வளோதான், அப்படி தான் பண்ணி ஆகணும். அது வந்து அப்படியே கொஞ்சம் இறக்கி இன்னும் வந்து பெட்ரோல் வந்து 101 ரூபா 102 ரூபாவில் நிற்கிது அப்படியே. ஓகே, ஸோ இப்போ வந்து விலைவாசி ஏறிடுச்சு. அடுத்து இன்னும் சில தினங்களில் பெட்ரோல் டீசல் விலை உயரப் போகிறதா தகவல். இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆமாம், ஏன்னா உடனே இப்போ நம்ம ஆளுங்க பெட்ரோல் பங்கில் போய் கூட்டத்தை ஆல்ரெடி வாணியம்பாடியில் இங்கே ஒரு இடத்துல ஃபுல்லாக கேன் எடுத்துகிட்டு போய் இன்னும் போலீஸ் வந்து பண்ணுறாங்க. பண்ணிடாதீங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க, அடிதடி நிற்கிது. ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் எல்லாத்தையும் வந்து இப்போ இது கிடைக்காம நமக்கே 100 ரூபானா உங்களுக்கு 2000க்கு மேலே. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதே தட்டுப்பாடு இங்கே பிரச்சனை வந்து அரபு நாடுகள்லேயும் வருது.
ஏன்னா அங்கேயுமே வந்து எல்லா இடத்தும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களே. அவன் வந்து ஆரம்கோல் அடிக்கிறான், அல்லது இங்கே ரிஃபைனரி சென்ற இது இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ரி, இதில் ஃபுஜரால் அடிச்சிருக்கான். அப்புறம் கத்தார் சொல்ல வேண்டியதில்லை, பஹ்ரைன் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா ஃபேக்ட்ரியும் வந்து அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்குது. என்னத்தையோ இவன் வந்து ஒரு 1,00,000 பேரல் டெய்லி எடுக்கிறான். எடுக்கிறான்னு வச்சுங்களேன். எப்படின்னா 1,00,000 பேரலில் ஒரு 40 ஒரு கோடி பேரல் எடுக்கிற யுஏஇ அவன் வந்து 10,00,000 பேர் எடுத்தால் பரவாயில்லையா? ஏன்னா எல்லாம் ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. ஒரு 2.5 கோடி பேரல் எடுக்கக்கூடிய சவுதி அரேபியா ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. இப்படி எல்லா இடமும் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் எடுக்கக்கூடிய கத்தார் அங்கே போட்டு சூறையாடிட்டாங்க. ஏன்னா பெரிய இடம் நீ தானே கொடுத்தேன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே எல்லோரும் சேர்ந்து ஈரான் மேலே கோவம் வருது. நான் அடிக்கணும்னு ஆத்திரம் வருது. ஆனால் வேறு வழி இல்லை, கையில் ஆள் இல்லை, ஆயுதம் இல்லை, கோவம் மட்டும் இருக்குது. வெறும் கோவத்தை வச்சு என்ன செய்ய? ஆனால் சார், முன்னாடிலாம் வந்து நம்ம படிக்கும்போது அந்தந்த நாட்டுக்கு சண்டை நடக்கும், பக்கத்து நாட்டிலே வேலை நடந்துட்டு இருக்கும். இப்போ டோட்டலாக மாறிடுச்சுல, வணிகம் வர்த்தகம் மாறின இது வந்து ஆயில்னால. ஆயில் இப்போ இதே இது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் சண்டை வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி பாதிக்காது. ஏன்னா இது ஆயில் வர்த்தகம் இல்லை, இது ஆயில் வர்த்தகம். இந்த சண்டையே வந்து யார் உருவாக்கி கொண்டு வந்தது? அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தது. இப்போ இது வரைக்கும் நான் ஈரானில் கேட்கக்கூடிய கேள்வி, 47 வருஷமாச்சு இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து. 47 வருஷத்தில் ஒரு முறையாவது ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி. அப்போ நீயே வந்து என்ன அடிக்கிற? சரி, நீ வந்து என்னை வந்து என்ரிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற. ஓகே, நான் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்ல. அப்போ நீயே வந்து என்ன அடிக்கிற? அப்படி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழல் இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் சேர்ந்து ஹர்மோஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 விதமாக இதை பார்க்குறாங்க. நமக்கு இங்கே மிலன் 26 எக்ஸிபிஷனில் ஈரானோட 2 போர்க்கப்பல்கள் வித்தவுட்டு வெப்பன், ஓகே, ஆயுதங்கள் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டு, அது வந்து என்ன ஐரிஸ் தீனா, இன்னொன்று ஐரிஸ், இன்னொன்று 2 கப்பல் அது வந்தாங்க. அது ஒரு கப்பல் வந்து போகும்போது முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வந்து அடிச்சிட்டாங்க. 180 பேர்லேருந்து 32 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இன்னும் மற்றெல்லாம் இறந்துட்டாங்க. 150 பேர்கிட்டே சார். ஆமாம், 87 பாடி எடுத்துக்காங்களா, 60 பேர் என்னாச்சுன்னு தெரியலன்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு கப்பல் வந்து இந்தியாவோட 2 பாதுகாப்பு கப்பலோட அங்கே நிற்கிது, இன்னும் போகலை. திருப்பி இவன் ஒருவேளை இந்த இந்தியா கப்பலோடு சேர்ந்து போகும்போது அமெரிக்கா அடித்தானா என்ன செய்கிறது? இது ஒரு பக்கம். கடைசியாக நம்ம முடிவு கொண்டு வருவோம். என்னென்னா, இப்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா இன்னொரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் குரூட் ஆயில் வாங்கிக்கிறலாம், நாங்கள் அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணுறாங்களாம்மா? ஆமாம், அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி பார்க்குறது? இதில் ஒரு கூட்டம் பார்த்தா இது கேவலம், இப்படி பண்ணலாமா? நம்ம நாடு ரஷ்யாவில் வாங்குறதுக்கு அமெரிக்கா ஏன் பெர்மிஷன் கொடுக்கணும்? அமெரிக்கா வந்து என்னோட நாட்டில் நீ எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறலாம், நான் பெர்மிஷன் கொடுக்குறேன்னா அது பரவாயில்ல. கொடுக்க போகிறது ரஷ்யா, வாங்க போகிறது இந்தியா, உனக்கு இது சம்மந்தமே இல்லை. நீ அந்த அங்கே பெர்மிஷன் கொடுக்குற அப்படின்னா இதை வந்து கேவலம், நம்ம இறையாண்மைக்கே கேவலம். நீ வந்து இந்திய நாட்டை வந்து மொத்தத்துக்கு அடகு வச்சுட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு? அப்படியே ஆச்சா வச்சுன்னு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது விட்டுருங்க. இப்போ சமீபத்தில் இன்றைக்கி வந்த தகவல் என்னென்னா, இந்த மாதிரி இந்த 30 நாள் அமெரிக்கா பெர்மிட் பண்ணது வந்து ராசதந்திரம்ல, நம்ம வர்கீஸ் ராசதந்திரம்லே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், அது மாதிரி நம்ம மோடியோட ராஜதந்திரம் தான் இதுக்கு காரணம், 30 நாள் அவங்க பெர்மிட் பண்ணதுக்கு அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்கு. இதை நம்ம எப்படி தான் பார்க்குறது? உண்மையிலே வந்து ஒரு பக்கம் சரி கேவலமாக இருக்குது. அதாவது இந்த விலைவாசி ஏறாததுக்கு, இப்போ பெட்ரோல் இந்த மாதிரி ப்ராடக்ட் விலைவாசி ஏறாததுக்கு இவரோட ராஜதந்திரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாங்க. விலைவாசி கொஞ்சம் இது ஏறி இருக்குது, நாளைக்கு இது ஏறப்போனதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே நாடு நாசமாக போகிறதுக்கான அத்தனை முகாந்திரமும் தெரியுது. இத்தனைக்கும் நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ வளங்கள் இருக்குது, அவ்வளோ மனித வளம் இருக்குது, அவ்வளோ அறிவு இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, அத்தனையும் இருக்குது. இருந்தும் நமக்கு ஒரு சரியான ஒரு தலைமையோ அல்லது அது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு போகிறதோ இல்லாமல் உண்மையாக மோசமாக இருக்குது. அமெரிக்காவுக்கு அடமானம் வச்சிட்டோமோ அப்படின்னு இது வந்து குற்றச்சாட்டு தான். அங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயத்த சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இது. இப்போ நம்மளோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அது இல்லை.
நம்ம வந்து நம்ம பேசுகிற எல்லாமே ஒரு செய்தியாக சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது பார்க்கணும். ஓகே சார், அதுக்கு மேலே வந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.